திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே பூவலூர்ல அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருது. இங்கு லால்குடி, பூவலூர், அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 850 மாணவ மாணவிகள் படிச்சுட்டு வராங்க. இங்குதான் கடந்த 11 வருடங்களாக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வருபவர் தான் ஆசிரியரான சதீஷ்குமார். இவர் ஒரு நாள் 10ஆம் வகுப்புல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது சில மாணவ மாணவிகள் எந்திக்க சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு மாணவி மட்டும் எழுந்திருக்காம உட்கார்ந்துட்டே இருந்திருக்காங்க. சிலர் அந்த மாணவியை பார்த்து கேலி கிண்டல் செஞ்சிருக்காங்க, சிரிச்சிருக்காங்க. அப்பவும் அந்த ஆசிரியர் திரும்பவும் அந்த மாணவி எந்திக்க சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மாணவி எந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே விஷயம் என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அந்த ஆசிரியர் எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உட்கார வச்சிட்டாரு. அப்போ ஸ்கூல் முடிஞ்சு அன்னைக்கு மாலை பள்ளி முடிந்த பிறகு அந்த மாணவி இந்த ஆசிரியர் சந்திச்சிருக்காங்க. சொல்லியிருக்காங்க, சார் இன்னைக்கு என்னுடைய ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு, அதனால சார் நீங்க சொன்னதும் நான் எந்திக்கல, தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண் சொன்ன காரணத்தை கேட்டு இந்த ஆசிரியர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ் வந்ததால பாத்ரூம் என்னால் போக முடியல. நான் காலையில இருந்தே சாப்பிட மட்டும் இல்லை சார், டாய்லெட்டுக்கு கூட நான் எழுந்திக்கு போவே இல்லை. காலையில ஸ்கூலுக்கு உட்கார்ந்த இடத்துலயே தான் கடைசி வரைக்கும் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொன்னதுமே அவர் கண் கலங்கிட்டாரு. அப்புறம் 1-2 நாட்களுக்கு அப்புறமா ஒரு நாள் சதீஷ்குமார் பள்ளியில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் 2 மாணவிகள் கெஞ்சலாக எதையோ கேட்டுட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. என்னத்தை இந்த 2 மாணவிகள் போய் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மாணவிகளையும் அழைத்து விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது 2 மாணவிகளும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுமா, என்ன விஷயம், எதுக்காக போய் நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த சதீஷ்குமார் ஆசிரியர் கேட்குறாரு. அப்போ அதில் ஒரு மாணவி சொல்கிறா, சார் எனக்கு இன்றைக்கி மாதவிடாய், எனக்கு பீரியடு, ஸோ அதனால் நான் நாப்கின் மாற்றுறதுக்காக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்குவான்னு கேட்டேன், அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக தான் நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்ட ஆசிரியர் அதிர்ச்சி ஆகிட்டார். ஏமா நீங்கள் போய்ட்டு அந்த வீட்டில் போய் கேட்குறீங்க, அதான் நம்ம ஸ்கூல்லே டாய்லெட் இருக்குது, அதில் போய் மாற்றிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது சார், அது உள்ளேவே போக முடியாது, ரொம்ப நாரும், அது கிட்ட போனாலே வாமிட் வரும், அதனால் நான் யாருமே நம்ம பெண்கள் யாருமே அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணவே மாட்டாங்க சார். நிறைய பெண்கள் ஸ்கூலுக்கு காலையில் வந்தாங்கன்னா யூரினே போக மாட்டாங்க, அடைக்க வச்சுட்டு வீட்டுக்கு போய் தான் யூரினே போவாங்க. நிறைய பெண்களுக்கு இதனால் நிறைய பாதிப்பு ஏற்படுது, அதனால் நம்ம ஸ்கூலில் நிறைய பேர் லீவு போடுறாங்க. சில பேர் வேறு வழியே இல்லாமல் இந்த ஸ்கூலை விட்டு நின்று வேறு ஒரு ஸ்கூலுக்கும் போயிடுறாங்க. இந்த மாதிரி மாதவிடாய் டைமில் நிறைய பேர் நாப்கினே மாற்ற முடியாமல் இந்த மாதிரி ஒரு சில வீட்டில் போய் கெஞ்சி கேட்போம். அவங்க சில நேரங்களில் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க, சில நேரங்களில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காலையில் நாங்கள் என்ன நாப்கின் வச்சுட்டு வரோமோ அதே தான் நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் யூஸ் பண்ணுவோம், எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. இதை கேட்டு அவர் மனசு உடைஞ்சு போய், ஆகா நம்ம இத்தனை வருஷமாக இந்த ஸ்கூலில் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக போய் அந்த கழிவறை போய் பார்க்குறாரு. அவரால் கிட்ட போக முடியல, அந்த அளவுக்கு வாடை, அது கதவுகள் எல்லாமே ரொம்ப டேமேஜாக இருந்திருக்கு. அப்போ தான் இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, நம்ம ஸ்கூலுக்கு உடனே ஒரு கழிவறையை நம்ம கெட்டி ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஆனால் அதை கெட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது கோயம்புத்தூரில் கங்கா மருத்துவமனை நிர்வாகம் தமிழகத்திலேயே தலை சிறந்த ஆசிரியர்களும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் 2 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு விருதும் கூடவே பணமும் கொடுக்கறதா முடிவு பண்ணி தான் இந்த ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க தலை சிறந்த ஆசிரியராக தேர்ந்தெடுத்த 2 பேரில் சதீஷ்குமாரும் ஒருத்தர். அவருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் கலந்துக்கணும், உங்களுக்கு நாங்கள் விருது கொடுக்க போகிறோம், கூடவே 50,000 ரூபாய் பணமும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் கழிவறை கட்டணும், பணத்துக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த நிர்வாகம், கங்கா மருத்துவமனை நிர்வாகத்திலேருந்து ஃபோன் இந்த மாதிரி விருதும் பணமும் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம விருதுக்காக போட்டா கூட அவங்க கொடுக்கக்கூடிய இந்த பணத்தை வாங்கி நம்ம கழிவறை கட்டுறதுக்கு முன்பணமாக இதை நம்ம முதல்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணு கிளாஸில் எந்திக்காமல் உட்காந்துட்டே இருந்துச்சு. அதுக்கு கூட அந்த பெண் என்னுடைய ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு சார், அதனால தான் எந்திக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. ஸோ அந்த சம்பவம் அந்த சாரை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதனால் அந்த சார் என்ன பண்ணாருன்னா, ரெடிமேட் துணியை வாங்கிட்டு அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்காரு. இதை கேள்விப்பட்ட மற்ற பெண்களும் மற்ற மாணவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கும் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு தான் இருக்குது, நான் எப்படி சாருக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள், நிறைய மாணவ மாணவிகளில் பேசிகிட்டே இருந்திருக்காங்க. இது அரசல் புரசலாக ஆசிரியர் சதீஷ்குமாருடைய காதுக்கே வந்திருக்கு. அப்போ அவர் முடிவு பண்ணியிருக்காரு, ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளுக்கும் புது சீருடை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு. அதுக்கு தன்னுடைய முதல் பங்களிப்பாக பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய் அதில்
முதல் பங்களிப்பாக வந்து போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து உதவியை கேட்டிருக்காரு. அவருடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து உதவுறதுக்கு முன் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 90,000 ரூபாய் வந்து செலவழித்து அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வந்து அவர் புதிதாக வந்து சீருடை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. அதே போல் சில ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் வசதி வந்து அறிமுகமாச்சு. ஸோ இதன் காரணமாக வந்து பெற்றோர்களுடைய மோகத்தால் வந்து அரசு பள்ளியில் வந்து மாணவர்களுடைய சேர்க்கை வந்து குறைய ஆரம்பிச்சுது. இதை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சதீஷ்குமார் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா, தான் பணியாற்றக்கூடிய அந்த பள்ளியிலே வந்து ஸ்மார்ட் கிளாஸ் வசதியை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டார். இதற்காக அவர் தன்னுடைய சொந்த பணமான 25,000 ரூபாய் வந்து நிதி உதவியாக வழங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் தன்னுடைய நண்பர்கள்கிட்டையும் தெரிஞ்சவங்ககிட்டையும் வந்து உதவி கேட்டிருக்காரு. அவங்க எல்லாருமே வந்து உதவுறதுக்கு முன் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 3 லட்சம் ரூபாய் செலவில் வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸை வந்து கட்டி முடிச்சிட்டாரு ஆசிரியர் சதீஷ்குமார். அதன் பிறகு பல பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டிருக்காரு. இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் வசதி உள்ளதால் வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை வந்து அரசு பள்ளியிலேயே வந்து சேர்க்குமாறு அது பிறகு ஊர் முழுக்க வந்து 7 இடங்களில் வந்து பேனர்களை வச்சு விளம்பரமும் செஞ்சுருக்காரு. எங்களுடைய அரசு பள்ளியில் நாங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் செஞ்சுருக்காரு. இதனால் சில தனியார் பள்ளிகளை வந்து கோபமாயிருக்காங்க. சில தனியார் பள்ளி ஆசிரியர்களே வந்து சதீஷ்குமார் வந்து பிரச்சனையும் செஞ்சுருக்காங்க. பேனர்கள் எல்லாமே கிழிச்சு எறிஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் அவர் அசரவே இல்லை. 5வது ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனியார் பள்ளியுடைய பள்ளிகளுக்கு எதிரே இருக்கக்கூடிய சுவர்லேயே வந்து பெயிண்ட் மூலமாக வந்து விளம்பரம் செஞ்சு அவங்களுக்கு அதிர்ச்சி வெச்சமே கொடுத்துருக்காரு. இதன் மூலம் தன்னுடைய பள்ளியில் வந்து மாணவர்கள் சேர்க்கையை வந்து குறைய விடாமல் வந்து பார்த்துட்டு வந்திருக்காரு. அதே போல் இவங்களுடைய பள்ளியில் வந்து மாணவ மாணவிகள் வந்து தண்ணீர் பற்றாக்குறையால் வந்து மாணவிகள் கடும் சிரமத்தை வந்து எதிர்கொண்டாங்க. இந்த பிரச்சனையும் சரி செய்ய நினச்சி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, புதிதாக ஒரு ஆழ்துளை கிணறு அமைத்து 100 அடிக்கு மேலே ஆழ்துளை கிணறு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு தன்னுடைய முதல் பங்காக வந்து 17,000 ரூபாயை வந்து அதற்காக வந்து செலவு பண்ணியிருக்காரு. வழக்கம் போல் தன்னுடைய நண்பர்கள்ட்டையும் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து உதவி கேட்டிருக்காங்க. அவரும் வந்து உதவி செய்திருக்காங்க. மொத்தம் 2,30,000 ரூபாய் செலவில் வந்து 110 அடியில் வந்து ஆழ்துளை கிணறு அமைத்து இதன் மூலம் மாணவருடைய குடிநீர் மற்றும் தண்ணீர் பிரச்சனை வந்து சரி செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட இனி வந்து 20 ஆண்டுகளுக்கு எந்த விதமான தண்ணீர் பற்றாக்குறையும் ஏற்படாது அப்படின்னு அவர் பெருமையாகவும் சொல்கிறாரு. இப்படி பல விஷயங்களை வந்து அரசு பள்ளி ஆசிரியர் செஞ்சதால தான் அவருக்கு வந்து கோவை கங்கா மருத்துவ நிர்வாகம் வந்து தமிழகத்திலேயே சிறந்த ஆசிரியர் விருதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விருதையும் வாங்கிட்டு அவங்க கொடுத்த 50,000 பணத்தையும் வாங்கிட்டு கழிவறை வந்து கட்டுறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருக்கும்போது தான் அந்த பள்ளியில் வந்து ஒரு விழா வந்து நடந்திருக்கு. அந்த விழாவில் வந்து ஆசிரியரான சதீஷ்குமார் வந்து ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்கூலில் இருக்கக்கூடிய கழிவறை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் வந்து அதை நான் கழிவறை வந்து புதுசாக நான் வந்து கட்ட போகிறேன், அதுக்கு முதல் பங்களிப்பாக வந்து என்னுடைய 50,000 ரூபாயை நான் வந்து நிதியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு ஆசிரியரே வந்து முன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாவில் கலந்து கொண்ட ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய பங்களிப்பாக நானும் வந்து ஒரு 50,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி அவரும் முன் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா, நான் வந்து அதில் அந்த கழிவறை கட்டுறதுக்கு எந்த அளவு சிமெண்ட் செலவாகுமோ அந்த செலவு எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி முன் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் வந்து மொத்தம் 15 யூரினல், 5 கழிவறைகளோடு நாப்கின் எரியூட்டும் கழிவறைகள், மொத்தம் ஒரு 2 பெரிய அளவில் வந்து இந்த மாதிரி கழிவறைகள் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு திட்டமே போட்டிருக்காரு. ஆனால் அந்த டைமில் வந்து மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 7 லட்சம் ரூபாய் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் அவர் கையில் வெறும் 1,40,000 ரூபாய் மட்டும்தான் இருந்திருக்கு. குறைந்தது எப்படியாவது ஒரு 3 லட்சம் சேர்த்தா தான் வந்து இந்த வேலையை தொடங்க முடியும், என்னானாலும் பரவாயில்லை, இதை நான் கட்டியே தருவேன் அப்படின்னு சொல்லி சதீஷ்குமார் வந்து உறுதியாக இருந்திருக்காரு. ஒரு நாள் சதீஷ்குமார் வந்து ஸ்கூலுடைய கழிவறையை மேற்பார்வை செஞ்சுட்டு இருக்கும்போது பிரகாஷ்னு ஒருத்தர் வந்து வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு கூலி வேலை பார்க்குறது தான். அவர் வந்து ஒரு தினக்கூலி வேலை பார்க்குறது தான். இருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒரு நாள் சம்பாதிய பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு மூட்டை சிமெண்ட்டை வாங்கிட்டு வந்து கழிவறை கட்டுறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவிங்க ஐயா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே போல் வந்து அவங்க ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணோட அம்மா, அவங்களும் வந்து கூலி வேலை தான் பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது. அந்த அம்மா அவங்களுடைய ஒரு நாள் கூலியான 300 ரூபாயை வந்து கொடுத்துட்டு, என்னுடைய புள்ள கஷ்டப்படுற மாதிரி வேறு எந்த பிள்ளையும் கஷ்டப்படக்கூடாது சார்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கும்போது எங்களுடைய பள்ளி மட்டுமல்ல எல்லா அரசு பள்ளிகளிலும் மாற்றம் ஒன்று கண்டிப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சதீஷ்குமார் முடிவு பண்ணி அதற்கான பணியில் வந்து தீவிரமாக ஈடுபடுறாரு. கிட்டத்தட்ட வந்து பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியாக 10,5 லட்சம் ரூபாய் செலவில் வந்து தன்னுடைய பள்ளிக்கு வந்து ஒரு கழிவறையே கட்டி முடிச்சிட்டாரு. அதில் அவருடைய பங்களிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1,30,000 ரூபாய் வந்து ஆசிரியர் தன்னுடைய சொந்த பணத்தை வந்து இந்த கழிவறை கட்டுறதுக்காக வந்து அவர் வந்து செலவிட்டிருக்காரு. இந்த கழிவறையில் வந்து மாணவிகள் பயன்படுத்த தானியங்கி நாப்கின் இயந்திரமும் பொருத்தப்பட்டிருக்கு. அத்துடன் பயன்படுத்தப்பட்ட நாப்கின்களை எரியூட்டும் இயந்திரமும் வைக்கப்பட்டிருக்கு. 2019 ஆண்டு நவம்பர் மாதம் முதல் பயன்பாட்டுக்கு வந்த இந்த நவீன கழிவறை மூலம்
பல ஆண்டுகால மாணவர்களின் துயரம் தற்போது துடைக்கப்பட்டிருக்கு. அரசு பள்ளி மாணவர்கள் வெளியே செல்ல முடியாத வழிகளை அங்கிருந்து உணர்ந்தவர் தான் ஆசிரியர் சதீஷ்குமார். அவர் முன்னெடுத்த ஒவ்வொரு உதவிக்கும் பின்னால் மாணவருடைய கஷ்டங்களின் கரை படிந்துள்ளது. அந்த மாணவர்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை அறிந்து ஆசிரியர்களே ஆண்டுதோறும் பள்ளியில் படிக்கக்கூடிய 450 மாணவர்களுக்கு சீருடை வாங்கி கொடுக்குறாங்க. ஏழை மாணவர்கள் இப்படி தான் வேலை பார்க்கும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் நலனுக்காக பல உதவிகளை செய்து வரும் ஆசிரியர் சதீஷ்குமார் உண்மையிலேயே தலை சிறந்த ஆசிரியர் என்பதில் மாற்று கருத்து அல்ல. இந்த ஆசிரியரான சதீஷ்குமாருடைய செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். பாராட்டு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.